ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், ராஜ்மா பேட்டி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் 1 கப் ராஜ்மா 8 hours சோக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக் 5 to 6 whistles போல் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நசுங்கினா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா நசுங்கி வரணும். இந்த டெக்ஸ்சருக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மேஷர் யூஸ் பண்ணி அப்படியே மேஷ் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு இதை மேஷ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஃபைனாக சாப் பண்ண சில்லி, நான் இதில் 1 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர், கூடவே ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கோரியாண்டர் ஃபைனாக சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 3/4 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்க்குறேன். அண்ட் இதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் ஆனியன் சேர்க்கலை. ஏன்னா இது நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு, பர்கருக்கு அண்ட் சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை ஸ்டஃப் பண்ணலாம். இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு. அண்ட் ஒரு பேட்டி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா நல்லா ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இது நான் யூஸ்வலாக செஞ்சுட்டு ஒரு 2 வாட்டிக்கு நான் ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், ப்ராப்பராக பேக் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் நான் இதில் ஆனியன் சேர்க்கலை. நீங்கள் அன்றைக்கே அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். அண்ட் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ்லி க்ரஷ்டு பெப்பர், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம பேட்டி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பால் எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்கர் பன்னுக்கு நடுவில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சைஸுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம 2லேருந்து 3 சின்ன பால்ஸ் கூட ரோல் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு கையில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சின்ன பால் எடுத்துக்கலாம். கட்லெட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஸோ நான் கீழே பேஸில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு எந்த சைஸில் பேட்டி வேணுமோ அந்த சைஸ் ரோல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது நீங்கள் மேலே லேயர் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அகெயின் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா அந்த பட்டர் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 20 to 30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். டிக்கிலாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணலாம். இது பிளெயினாக சாப்பிட்றதுக்குமே கெச்சப்போட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் வே, சப்பாத்திக்குள்ளே அந்த சர்க்கிளாக வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயும் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு ஒரு மினிமம் 20 to 30 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கலாம். இப்போ நம்ம பேட்டிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியில் தான் ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம டிக்கிலாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி லேசாக ஆயில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இந்த பேட்டி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். அது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளெயின் மயோனைஸ் அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பேட்டி ஆட் பண்ணாவே போதும். அதுவே பார்த்திங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் இப்படியே மேலே கெச்சப் இல்லைன்னா இன்னொரு மயோனைஸ் ஒரு வாட்டி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு wrap பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், கேபேஜ், கலர்ட் கேப்சிகம் அண்ட் ஆனியன் இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாமே தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது மேலே லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் இது மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லைக் அ பிக்கிள்டு வெஜிடபிள். ஸோ இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட அகெயின் மயோனைஸ். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ இது மேலே கெச்சப் வேணாலும் நீங்கள் கெச்சப் போட்டுக்கலாம். ஸோ இதை ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த பேட்டி கீழே ஒரு சின்ன ஃபோல்டு வந்து கரெக்டாக வச்சு அழுத்திட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நிற்கும். உங்களுக்கு இந்த wrap வந்து ஓப்பன் ஆகி வராது. ஸோ இது மேலே நம்ம ஃபாயில் கவர் அதுவும் wrap பண்ணிடலாம். ஸோ தட் அது லஞ்ச் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த wrap வந்து அப்படியே பக்காவாக நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.